கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், இவன் சரீரத்தில் ரொம்ப பலவீனம், டாக்டர் போனாலும் சரியாவில்ல, என்ன செய்யணும் கலங்குறீங்களா? கர்த்தருடைய வேதம் சொல்கிறது சகரியான் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, நான் உங்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன்னு சொல்லி, நீங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புது பலன் புது கிருபை ஆண்டவர் உங்களுக்கு பலப்படுத்துவார். கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர்களை பலப்படுத்த தேவனுடைய விருப்பம். ஏன்னா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது 1 புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லு தெரியுமா? வாசிக்க கேட்போமா? 1 புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் ஆண்டவர் கரத்தினால் ஆகும். நிச்சயம் ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே என் பலவீனமெல்லாம் நீக்கி போடுங்கப்பா, நீங்க தானே பலப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவரை இயேசுக்கு நிச்சயமா உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார், கலங்காதீங்க. அதனாலதான் யோசாபாத்து சொல்றாரு 2 நாளாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இந்த கூட்டத்துக்கு முன்பாக நிற்க, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லைன்னு சொல்றாரு. ஆண்டுட்டு முறையிடாரு, ஆண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி முறையிடுகிறார். அதனால நம்மளே என்ன செய்யலாம் பிரியமானவர்களே, ஆண்டுக்கு சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு பலன் தாரும், எனக்கு பலன் இல்லப்பா, இதை பலன் தாருன்னு சொல்லி கேட்போம். அவர் தான் நம்மளை பலப்படுத்த முடியும். அதனாலதான் பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பரிசுத்த பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டுன்னு சொல்லி அவர் தான் நம்ம பலப்படுத்த முடியும். அதை அறிஞ்ச தாவிதான் சொல்றாரு, என் பலனாகிய கர்த்தாவே உம்மிடத்துல அன்பு கூறுன்னு சொல்லி அவர் பலன் சொல்லி தாவிதராஜ் அறிந்திருந்தாரு. அதனாலதான் சொல்றாரு, என் பலனாய் கர்த்தாவே உம்மிடத்துல அன்பு கூறுன்னு சொல்லி அவர் தான் பலப்படுத்த முடியும். அவர் தான் பலன் கொடுக்க முடியும். பிரியமானங்களே, இந்த உலகத்து பிரகாரமாக என்ன டானிக்கோ மருந்தோ மாத்திரையோ என்ன ஊசி போட்டாலும் பலன் இல்லை. ஆண்டவரை இயேசுக்கு திட்ட நீங்க வந்து பாருங்க, அவர் எப்போதும் தொழுது கொண்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமா அவர் பலன் தருவார். ஆண்டவரை இயேசுக்கு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்க பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசி வரைந்தமும் எனக்கு சாட்சியா இருப்பேன்னு சொல்லி நம்ம பலன் அடைய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியான தேவன் நமக்குள்ள வர வேண்டும். அதனால தாயிர் சொன்னேன்னு பாத்தீங்களா, என்ன பலப்படுத்த கிறிஸ்து தேவன் ஆவியானவர். அப்ப அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள வந்துட்டாருன்னா நமக்கு பலன் கிடைக்கும். பசுத்தேவனர் கூப்பிடுங்க, பசுத்தேவனரே எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி அவர் சொன்னார், மாம்சமான யாவர் மேலையும் என் ஆவியை ஊற்றுன்னு சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம், கடைசி நாட்களில மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுன்னு சொன்னார். இவங்களுக்கு தான் தருவேன் அவங்களுக்கு தான் தருவேன்னு சொல்லவே இல்லை. கடைசி நாள்ல மாம்சமா யாரெல்லாம் மாம்சம் இருக்கிறோமோ அவருக்கு மேலாம் என் ஆவி ஊற்றுன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம கேட்டா போதும், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாரும், தேவனே உடைய ஆவி எனக்குள்ள தாரு, என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. வேற ஒண்ணுமே இல்லை பிரியமானவர்களே. அவர் தான் சொல்லிட்டாரு, இவங்க மேலதான் தருவேன் இல்லை அவங்களுக்கு தான் தருவேன்னு சொல்ல. மாம்சமா யாரால இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவாவி தர அவர் ஆயத்தமா இருக்கிற கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாரும் ஐயா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து நீங்க பலனடைய முடியும். 2வது பலனடைனா என்ன செய்யணும் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம், கர்த்தர் காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து சட்டை எடுத்து கழுகை போல எழும்புவார்கள், அது ஓடினாலும் பலனடைய நடந்தாலும் சோர்வடைய மாட்டோம். கர்த்தருக்காரன் ஒவ்வொரு நாளும் அவனுடைய பாதத்துல கண்ணீரோடு காத்திருந்து செய்வோமானா கர்த்தர் உங்களுக்கு புது பலத்தை தருவார். உங்க பலவீனமெல்லாம் ஓடியே போயிடும். ஆண்டோட பாத்திரம் அதிக நேரம் காத்திருந்து செவித்து பாருங்க, ஆண்டோட பாத்திரம் அதிக நேரம் காத்திருந்து துதித்து பாருங்க, ஆண்டோட பாத்திரம் அதிக நேரம் காத்திருந்து துதித்து அவர் பாடி மகிழ்படுத்தி பாருங்க, உங்களுக்கு ஒரு புது பலன் கட்டாயம் கிடைக்கும். உங்க பலன் எல்லாம் ஓடியே போயிடும். என் வாழ்க்கையில் அப்படித்தான் பிரியமானவர்களே, என்ன மருந்து சாப்பிட்டாலும் டானிக்கை சாப்பிட்டாலும் பலனே கிடைக்காது. ஆனா ஆண்டோட பாத்திர காத்திருந்து கொஞ்ச நேரம் ஆண்டர் துதித்து பாடி செவிக்கும் போது கர்த்தராய் தேவனை புதிய பலத்தை கொடுக்கிறார். அந்த தேவனாய் கர்த்தர் உங்களுக்கும் கொடுக்கிற வல்லவரா இருக்கிறார். ஆண்டவரை இயேசுக்கு பாத்திர காத்திருந்து பாருங்க. எப்ப ஆஸ்பத்திரி போனா எவ்வளவு நேரம் காத்திருக்கோம், தண்ணி குழாய் போனா எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம், ஏன் ரேஷன் கடை போனா எவ்வளவு நேரம் காத்திருக்கோம், பசு போனா எவ்வளவு நேரம் காத்திருக்கோம். நினைத்து பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டுடைய பாத்திர காத்திருக்கு எவ்வளவு நேரம். நம்ம உள்ளத்தை அலசி பார்த்தா நமக்கு தெரியும், கர்த்தருடைய பாத்திரம் எவ்வளவு நேரம் ஆண்டுடைய பாத்திர காத்திருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். உங்களுக்கு பலன் நினைச்சா கர்த்தருடைய பாத்திர காத்திருங்க. முதல்ல பார்த்த பரிசுத்த பவுல் சொன்ன பலப்படுத்துற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்போது எனக்கு பலன் கிடைக்குது.
இரண்டாவதாக கர்த்தருடைய பாத்துல காத்துக்கும் பலன் கிடைக்குது. மூன்றாவதாக நமக்கு பலன் எப்படி வருது தெரியுமா? நெகேமியன் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10 வாசிக்க கேட்போமா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்து பாருங்க உங்களுடைய பலன். அதான் ஆண்டவரை இயேசு சொன்னார், உன் கவலையெல்லாம் அவர் விசாரிக்கிறான் அப்படின்னால உங்க கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடு அப்படின்னு சொன்னா. அது கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதான் நமக்கு பலன். நம்ம கவலை சோர்வுகள் துக்கம் எல்லாம் வரும்போது பலவீனம் டாக்டர் பண்ண என்ன சொல்லுவாங்க? ரொம்ப கவலைப்படுறீங்க, அதுதான் பிபி உங்களுக்கு அதிகமாச்சு, ரொம்ப கவலைப்படுறீங்க அதனால சக்கரை உங்களுக்கு அதிகமாச்சு, உப்பு அதிகமாச்சு, இப்படிதானே சொல்றாங்க. அதனால கர்த்தருக்குள்ள பலன் மகிழ்ச்சியா இருக்கிறது நமக்கு பலன். கர்த்தர் ஒவ்வொரு நாள் மகிழ்ச்சியா இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா பலன் கொடுக்கார், வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க. உங்க கண்ணீரை கட்டாயம் கர்த்தர் துடைப்பார். பார்த்து பாருங்க. எரேமியன் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகள் உட்கொண்டே உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய். பாத்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை நம்ம படிக்கும் போது தான் நமக்கு கிடைச்சது மகிழ்ச்சியா இருக்குது. கர்த்தருடைய வேதத்தை ஒரு நாள் வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் போது தான் மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம் கிடைக்கும். நீங்க ஒரு நாள் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து பாருங்க. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் எனக்கு கவலை வராது, சோர்வு. அதான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன் என்னுடைய பலன் சொல்லி நெகேமியா சொல்றாரு. நம்ம ஒவ்வொரு நாள் கர்த்தருடைய வாசத்தை வாசிக்கும் போது தான் அந்த மகிழ்ச்சி வரும், சமாதானம் வரும். நீங்க ஒரு நாள் தேவனுடைய வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி தருவார், சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார். அது மாத்திரம் இல்ல, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18 வசனம் வாசிக்க கேட்போமா? சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுற நமக்கோ ஆமா பிரியமான. ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் நமக்கு தேவ பலனா இருக்குது. நீங்க ரட்சிக்கப்படுங்க. ஆண்டவர் உங்க பாவத்துல அறிக்கிட்டு கண்ணீரோடு தேவனத்துல உப்பு கொடுத்து பாருங்க. ரட்சிக்கப்பட வேற ஒண்ணுமே இல்ல. ஆண்டவரே நீ மன்னி, நான் ஒரு பாவிதான் சுவாமி, நீ மாற்றி நீ மன்னி எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவர்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆண்டவரை இயேசுக்கு ரட்சிப்பார். அதுதான் உங்களுக்கு தேவை பலன். கர்த்தருடைய பலன் நமக்கு தருவார். கலங்காதீங்க. ஏன் நம்ம டாக்டர் போய் நம்ம நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பணத்தை வீண் பண்றோம்? ஆண்டோட பாத்திர காத்துருங்க. ஆண்டோட பாத்திர காத்துக்கும் போது பலன் கொடுக்கிறார். பசுத்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது தேவன் பலன் கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நம்ம கர்த்தருடைய மனமகிழ்ச்சியா இருக்கும்போது பலன் கொடுக்கிறார். தேவனுடைய வசனத்தை ஒரு நாள் வாசிக்கும் போது அது மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்குது. அது மாதிரி நம்ம ரட்சிக்கப்படும் போது தேவன் பலன் கொடுக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அதனாலதான் பரிசுத்த பவுல் சொல்றார், என்ன பலப்படுத்துற கிறிஸ்துனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் சொன்னார். அவரை பலப்படுத்துற உங்களை என்னை பலப்படுத்த வல்லவரா இருக்கார். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அன்பார் ஈசித்து வழி நடத்துற பரலோக பரிசுத்த பிதாவே நன்றி கூடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக நாங்கள் கெஞ்சி மண்டாடுகிற தகப்பனே, இறங்குமப்பா. வாழ்க்கையில அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, நன்மைகளை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஆராய்ந்து பெரிய கருத்தை எண்ணிமுடி அதிசயங்களை செய்கிற பரலோக தந்தையே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. அப்பா நீ ஸ்தோத்திரிக்கிற யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர் மேல தேவாவின் இறங்குவீராகப்பா, இறங்குவீராக. ஒவ்வொரு மேலும் தேவாவியை ஆட்கொள்ள முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே உடைய ஆளிகை அவர் மேலே இறங்கட்டுமே, பரிசுத்தாவின் இறங்க முடிக்காது செபிக்கிறோம். உங்களுடைய பலத்தை அவங்களுக்கு தந்துடலும் கர்த்தாவே. நீர் தானப்பா பலத்தை பார்த்தா, நீரே பலத்தை சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் ஐயா. அவங்க பலவீனத்தால் நீக்கப்படுங்க. உங்களுடைய பலத்தை அவங்களுக்கு தந்து அவங்களை பாதுகாக்க வேண்டுமா செபிக்கிறோம். பராமரிக்க முடியாது செபிக்கிறோம். எந்த நோயா இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன வியாதியாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன பலவீனாலும் சுகமாக்குங்க ஆண்டவரை. அன்பின் தகப்பனே, அவங்க கண்ணீர்லாம் தொடைங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற இறைங்க பலவீனத்தை நீக்கி போடுங்க ஆண்டவரை. கர்த்தருடைய வல்லக்கரம் அவங்களை தொட வேண்டுமப்பா. கர்த்தருடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் சுவாமி. மகத்துவமுள்ள கண்மலையை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை கால்வெளி சுகமாக்குங்க அப்பா. நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. துதிக்கிறோம். யூட்ரஸ்ல இருக்கப்பட பலவீனத்தை நீக்கி போடுங்க ஆண்டவரை. கர்த்தருடைய கரம் அவங்களை தொட வேண்டும். முதுகண்ணில் காணப்படுற வலிகளை நீக்கி போட முடியாது கெஞ்சி மண்டாடுகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மந்திரத்தினால செய்வினால வியாதினால கஷ்டப்படுற மக்களை விடுதலை செய்ய முடியாது செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய கரத்தை நீட்டி அவங்களை தொடுவீராகப்பா. பலப்படுத்தும் தொண்டை வலி எடுத்து போடும் ஆண்டவரை. கேன்சர் வியாதி சுகமாக்குங்கப்பா. கேன்சர் கட்டி குணமாக்குங்க எசப்பா. கேன்சர் கட்டி சுகமாக்குங்க ஆண்டவரை. அருமை பிதாவே துதிக்கிறோம். உங்களுடைய வல்லமை அவங்களுக்கு இறங்குது, அவங்களை உணரட்டு சுவாமி. தேவனுடைய வல்லம் இப்பொழுது அவங்களுக்குள்ள இறங்குது. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. அந்த மக்கள் உணரத்தக்க உதவி செய்யுங்க. ஏசு நோயில பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை கூட தொடுங்கப்பா, சுகமாக்குங்கப்பா. நீங்க தானப்பா சொன்னீங்க, இதோ மாம்சமான யாருக்கும் நான் தேவனாய் கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு என்று சொன்னீங்கல்லப்பா. பாதிக்கு சுகமாக்குங்க. அல்சர்ல கஷ்டப்பட்ட மக்களை குணமாக்குங்கப்பா. தகப்பனே நோக்கி கெஞ்சிரும். முட்டு வலியை சுகமாக்கும் அப்பா. முட்டு வலி சுகமாக்குங்க
ஆண்டவரே கிட்னில பலவீனத்தை மாற்றி போடுங்கப்பா. புதிய கிட்னி வைங்க சப்பா, புதிய கிட்னி வைங்க ராஜா. பலத்தை அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை செய்ய முடிக்காய் மன்றாடி கெஞ்சுகிறோம் தகப்பனே, கெஞ்சுகிறோம் சுவாமி. அப்பா பெரும்பாடு நாள் கஷ்டப்படுற மக்களை சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க. பெரும்பாடு நாள் கஷ்டப்படுற மக்கள் மேல உடைய வல்லமை அனுப்பி அவங்களை குணமாக்க முடியாது கெஞ்சிரும் ஐயா. மனநோயினால பாதிக்கப்பட்ட மக்கள் மேல தேவையான வல்லம் இறங்கட்டு. மனநோயை குணமாக்க முடிக்காய் செபிக்கிறோம். மனநோயில் பாதிக்கப்பட்டிருக்க மக்களை குணமாக்க மாண்டவர் அவங்க உள்ளத்துல தேவ சமான சந்தோஷம் உள்ளத்தை நிரப்ப முடிக்காய் செபிக்கிறோம். ஆசீர்வதித்தலும் ராஜா பெரிய காரியத்தை செய்ங்க. ஒவ்வொரு பேரையும் நீங்க வைத்திருக்க சீப்பஸ் எழுதி கொள்ள முடியாது செஞ்சு மண்டாடுகிற தகப்பனே. அவங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நீ ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ஆண்டவரை. உமக்களை நெருங்கி சிவிக்கவே சார்ந்துக்களை அண்டிக்குள்ள உன்னத கிருபை தாங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. எல்லாரும் பேரும் சீப்பஸ் எழுதிக்கோங்க சப்பா. எல்லா துதிக்கான மைக்கு செலுத்துறோம். எங்களை அன்பரச்சர் ஏற்பனாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியோடு கெஞ்சி மண்டாடுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நிச்சயமா உங்கள் வியாதிகளை சுகமாக்கி உங்கள் மகிழ்ச்சியாக போகிறார்.